இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். மத்தேயு 17:20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போங்கள் என்று சொல்ல அது அப்புறம் போகும். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மலையை போன்ற அநேக பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நாம் உற்று நோக்கி பார்த்தால் அது மலையை காட்டிலும் பெருசா தெரியுது. இந்த மலையை எப்படி தான் தாண்டுவேன், இந்த மலையை எப்படி தகர்க்க முடியும், அவ்வளவு கடன் பாரம், அவ்வளவு வியாதி, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கம், இதை என்னால எப்படி தாண்ட முடியும், தாண்டதுல இதை பெயர்த்தாலும் அப்போதான் முன்னால போக முடியும் அப்படின்னு மலையை போல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. பாருங்க, நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அதாவது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனம் கானானுக்கு போகணும்னா அதை தாண்டி தான் போகணும். அப்ப அது மலையை போல முன்ன நிக்குது. அந்த எரிகோ அடைக்கப்பட்டு அந்த வழி க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, யோசுவா 6:5 ஆண்டு சொல்றாரு யோசுவா பார்த்து, அதாவது நீங்க அந்த 6 நாள் 6 தடவை சுற்றி வரணும், 7 நாள் 7 தடவை சுற்றி வந்து எக்காலங்களை ஊதி என்னை ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடிந்து விழான்னு சொல்ல, அது இடிந்து விழும், இடித்து போடுங்கன்னா சொல்றாரு. இப்ப அடைக்கப்பட்டிருக்கிறது, எப்பா பயப்படாத, தானாகவே இடிந்து விழும் அப்படி சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யோசுவா 6:20 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அலங்கம் இடிந்து விழுந்தது, கைகளை தட்டி விழுந்தது. ஐயா, ஒருத்தனை இடிக்கல, ஒரு மனுஷனை இடிக்கல, கர்த்தர் இடிச்சாரு. ஆனா சொல்றாங்க அடைக்கப்பட்டிருக்குதா எரிகோ, எப்படி போக முடியும்? அடைக்கப்பட்ட எரிகோ ஆண்டு சொன்னாரு இடிச்சு போடுவான்ப்பா, இடிஞ்சு போட்டு. இப்ப நமக்கு முன்னால நிறைய பிரச்சனைகள் மலையை போல இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இது ஒண்ணும் முடியாத பாடின்னு நம்ம சோர்ந்துட்டோம். ஆனா நம்ம கூட இருக்கிறது யாரும் நம்ம இன்னும் புரியாம இருக்கிறோம். என்னதான் மலை வரட்டுமே, எவ்வளவுதான் பெரிய எரிகோ இருக்கட்டுமே, ஆண்டு சொல்றாரு நீ விசுவாசித்தா இந்த மலையை பார்த்து என் நாமத்தினால சொல்லு, என் நாமத்தை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்தில் மலையை போன்றிருக்கிற பிரச்சனை என்னை விட்டு விலகி போனா அது போயிடும். தட்டி அலையில சொல்லலையா? பாருங்க, நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:22 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நல்லா புரியுங்க, இந்த ஸ்திரீக்கு இருந்த பிரச்சனை என்ன? மகள் பிசாசினால வேதனைப்படுகிறா. இப்ப இவளுக்கு, அதாவது பிசாசின் போராட்டம் ஒரு மலையை போன்று தெரிகிறது. கைகளை தட்டினா பிசாசு போட்டு புளிகிறது. பிசாசு அந்த பிள்ளையை போட்டு பிடிக்கும் போது அது போட்டு அந்த மகளை, வாலிப பிள்ளையை போட்டு வேதனைப்படுது. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே பிசாசினால் என் பிள்ளை பிடிக்கப்பட்டு கொடிய வேதனை, மலையை போன்ற ஒரு பிரச்சனை. பிசாசு சில குடும்பத்துல மலையை போல நின்று போராடுறான். ஆனா இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள், மத்தேயு 15வது அதிகாரம் 25-28 வாசிப்பாங்க. என்ன செய்யறா அந்த பிசாசு? அவள் ஜெயிக்கிறதுக்கு அவள் என்ன செய்கிறா பாருங்க. 28 வாசிக்கலாம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை, எஜமான் தங்களுடைய நாய்க்குட்டி, அதாவது அந்த மேசையில் துணிக்கையினாலே
மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அந்த நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளை தின்னுமே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, அவன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, விரும்புகிறபடி உனக்கு ஆகும். நல்லா பாருங்க, இவ முதல்ல வரும்போது சொல்றா, என் மகள் பெரிய பிசாசுனால வேதனைப்பட்டு அவதிப்படுறா. இயேசுட்ட வந்து போல சொல்றா, உம்ம மேசையிலிருந்து உம்ம கையிலிருந்து ஒரு சின்ன துணிக்க போதும், என் மகள் பிசாசு விடுதலை அடைவாள் என்று சொல்லி அவள் சொன்ன பொழுது, அந்த விசுவாசத்தினால் அந்த மலையை அவள் பேர்க்கிறாள். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, ஆரோக்கியமடைந்த வசனத்தை வாசி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம், அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமா. நல்லா புரிங்க, இயேசு வீட்டுக்கு போகல, கை வச்சு ஜெபிக்கல, இயேசுடத்துல கொண்டு வரல. அவ வீட்டுல இருக்கிற பிள்ளை, இவ இயேசு பக்கத்துல இருக்கிறா, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா இப்ப விசுவாசம் தான் செயல்படுது. கொண்டு வந்து ஜெபிக்க சொல்லல, இயேசு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லல. இயேசு முதல்ல சொன்னார், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்கு போட முடியாது பாருங்க. ஆனா இப்ப இவ சொல்றா, எஜமானுடைய மேஜன் விழுகிற துடிக்கைகளினால் நாய்க்குட்டிகள் பசியாருமே. அவளுடைய விசுவாசம் என்னண்டா, இயேசுவால சின்ன ஒரு துணிக்கு அவருக்கு உள்ள வந்தா போதும், ஒரு சின்ன வார்த்தை வந்தா போதும், என் மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசம் அந்த மலையாகிய பிசாசை வீட்டில் பேர்க்கிறது. ஆண்டு சொன்னார், உன் விசுவாசம் தான் பெருசு, நீ போ, உன் மகள் அங்கு ஆரோக்கியம் அடைந்தாள். கைகளை தட்டி அழுதுரோயா. பிசாசு போராட்டத்தை, மலையை போன்ற பிசாச போராட்டத்தை பேர்த்தல்றது விசுவாசம் தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பக்கம் நீங்க ஊழிய கட்ட வரும்போது மிரக்கல் நடக்கலாம். ஆண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். நாம் விசுவாசிக்கும் போது பிசாசு துரத்தப்படும். என் வீட்டுல போராடுகிற அந்த ஆவியை, என் மகளோடு போராடுகிற அந்த ஆவியை, என் புருஷனோடு போற ஆவி, என் வீட்டுக்குள் நடமாடுகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவால் துரத்த முடியும். அவர் துரத்துவார் என்று நீ உன் உள்ளத்துக்குள் விசுவாசத்தை கொண்டு வந்தால் உன் வீட்டை ஆளுகை செய்கிற ஆவிகள் தானாய் விலகும். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு அங்கு வந்து உனக்கு தெரியாமலே பிசாசை துரத்துவார். கைகளை தட்டி எழுதுறியா? புரியுதா? இந்த விசுவாசம் தான் நமக்கு இப்ப வேணும். மார்க் 9 கூட ஒரு வாலிபனை தகப்பன் குழந்த பொழுது ஏதாவது இறங்கி செய்யு கேட்டான். அப்ப அந்த தகப்பன் சொன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நாம என்ன கேட்ட தெரியுமா? ஆண்டவரே, என் ஆவி விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்றால், என் இருதயம் இதுவரையிலும் நீர் அற்புதம் செய்கிற ஆண்டவர்ங்கிற ஒரு விசுவாசத்துக்குள் என் இருதயம் வரவில்லை. ஆண்டவரே, ஆகையால் நீர் அற்புதம் செய்கிற ஆண்டவர்ங்கிறதை முழுசா நம்பதுக்கான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டார். நீங்களும் அதுதான் கேட்கணும். பிசாசு எல்லாம் பெரியவன் கிடையாது. என்ன பொறுத்தவரை அவன் சில்லற காசு, செல்லாத காசு. அல்லேலூயா. 1 பைசா 2 பைசா இப்ப செல்லுபடியாதா? 5 பைசா 10 பைசா உண்டா? 25 பைசா அது போச்சா? 1 பைசா இப்ப கல்கோனா முட்டாய்க்கு சாப்பிட்டு இருக்கோம். 3 பைசா கொண்டு. அந்த காலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். பழைய ஆட்கள், எனக்கு ஸ்டைல் உள்ள ஆட்களுக்கு தெரியும். 5 பைசாய்க்கு கடலை மிட்டாய். இப்ப அதெல்லாம் போச்சு. ஸ்கூல்ல படிக்கும்போது 10ஆம் படிக்கும்போது 5 பைசா எடுத்த ஒரு நெல்லிக்காய் கிடைக்கும், பெரிய நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய். மத்தியானம் சாப்பிட்டு அது ஒன்று வாங்கி போட்டு போறது. நட்டான ஸ்கூல்லாம் படிச்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு காலம் போயிட்டு அதுல செல்லாத காசு பிசாசு. அவன் விழுந்து ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய தோட்டத்துல தேவனுக்கு என்று பணிவிடை செய்ய வச்சதுல ஒரு குறிப்பாவன் தேவனுக்கு ஆகாதவனா போனான். தேவன் தூக்கி தூர போட்டார். அந்த செல்லாத காசு தான் உலகத்தை ஆட்டி படைச்சது மனுஷனை போட்டு. ஒரு பக்கம் அவனை வணங்க வைக்குது ஆட்களை, ஒரு பக்கம் நான் தான் தெய்வன்னு சொல்லி பார்க்குது, ஒரு பக்கம் அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி மனுஷன் ஏமாந்து தெய்வத்தை தேடாம அப்படி இப்படி போயிட்டு இருக்கிறான். ஆனா இந்த செல்லாத காசை கண்டு நம்ம பயப்படுறோம். நமக்கு இயேசுவுக்கு மேல விசுவாசம் இருந்ததுன்னா இந்த செல்லாத காசா இருக்கிற பிசாசு வந்து பயப்பட அவசியமே இல்லை. கைகளை தட்டி ஒரு ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபிக்க நான் சொல்றேன். திருச்சபை மக்களை பார்த்து நான் சொல்றேன், உன் வீட்டுல பிசாசன் போராட்டமா, நீ இருதயத்துல பிசாசு, இது மலையை போல நின்று ஆண்டு பல்ல காட்டு நிற்குது, இது பண்ணுது, ஆடுது, இது ஒண்ணு இனி ஆட போறதில்லை, என் இயேசு வந்து இதெல்லாம் துரத்துற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இருதயத்துல விசுவாசி. 1 சொல்லுகிறது, பிசாசுடைய கிரியை அழிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார், அவர் வெளியப்பட போகிறார். துரத்தபடி விசுவாசித்தால் இன்று முதல் உன் வீட்டுல பிசாசை பார்க்கவே மாட்டார். கைகளை தட்டி யாருக்கு மேலே இருக்காது. அப்ப பிசாசாகி அந்த மலையை போன்று உங்க கண்ணுக்கு தெரியுற பிசாசை தகருக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். நம்ம தேவன் பெரியவர் தானே, நம்புறீங்களா? அவருக்கு பிள்ளை தான் நம்ம அப்பா பெரிய ராஜா தானே, நம்ம ராஜாவுக்கு பிள்ளை தானே.
நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? நம்ம தெய்வம் தானே உலகத்தை படைச்சவர். உங்களையும் படைச்சவர் அவர் தானே. நம்மளை காக்கிறவர் அவர் தானே. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற அவர் தானே. அவர் சொல்லியிருக்காரு, இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும். பைபிள் தான் பேசுறேன். இந்த பைபிள் வச்சு பேசுறதுனால தான் யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. பைபிள் வச்சு தான் பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? வேதம் சத்தியம். வேதம் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா இருக்கிறது வேதம். அங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தெய்வத்தை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில நான் சொல்றேன், இப்பொழுதே உங்க வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ உங்க நண்பர்களுக்கோ உங்க அண்ணன் தம்பிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ பிசாசு இருந்தா சைலண்ட் அது வெளியே போயிடும். கைகளை தட்டி சைலண்ட். இப்ப விசுவாசிங்க, என் இயேசு பிசாசை துரத்த வல்லமை வந்து மட்டும் நீ விசுவாசித்தால் போதும், அது அப்படியே போயிடும். எப்பவும் பிசாசு அவனை எப்பவும் கனப்பட விட. நிறைய பேர் என்ன எடுத்தாலும் பிசாசு. கஞ்சி கீழே களைஞ்சாலும் பிசாசு, கீழே விழுந்தாலும் பிசாசு, எல்லாம் பிசாசு சொல்லக்கூடாது. எல்லாம் பிசாசு. அவன் ஆண்டவர் நன்மையை நல்லா துதிக்கணும். அதுக்குள்ள சில காரியத்தை பிசாசு கொண்டு உங்களுக்கு தெரியும் அடையாளம். கிராஸ் பண்றான், பிரச்சனை பண்றான்னு. எதுக்கு எடுத்தாலும் பெரிய ஆளாயிரும். அல்லேலூயா. அவனை பெரிய ஆள் ஆக்க கூடாது. நம்ம ஆண்டவரை பெரிய ஆளாக்கி பழகணும். கைகளை தட்டி. ஆனா அவன் தந்திரத்தை புரியணும். அவன் இல்லாம இல்ல, அவன் இருக்கிறான் உலகத்துல. ஆனா அதை விட பெரியவர் இருக்கிறார் இயேசு. கைகளை தட்டி அலையில சொல்லலுயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னால், பிசாசின் உன் குடும்பத்திலே போராடுவதை உள்ளத்திலே விசுவாசி. பிசாசை ஜெயிக்கிற ஒரு தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு என் குடும்பத்திலே மலையை போல குறுக்கே நிற்கிற அந்த ஆவிகளை இன்றைக்கு அவர் திரட்ட போகிறார் என்று விசுவாசி. நீ அற்புதத்தை காண்பாய். கைகளை தட்டி அற்புதத்தை காண்பாய். இரண்டாவதாக நமக்கு முன்னால மலையை போல நிக்கிற சில காரியம் பாருங்க. மார்க் 5வது அதிகாரம் 25 26 வாசிங்க. மார்க் 5 25 26 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவனோட கூட போனார். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இயேசு கிறிஸ்து பின்பாக திரளான ஜனங்கள் போய் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் பாருங்க, ஒண்ணு கூட அவளுக்கு கடைசியில் இல்ல பாருங்க. அவளுக்கு உண்டான வியாதி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டது, எல்லாத்தையும் விழுங்கிட்டது. எல்லாம் நகை போச்சுது, பணம் போச்சுது, வீடு போயிருக்கோம், வட்டி கடனுக்கு மாறி இருப்பா, எல்லாம் செலவழித்தோம். சட்டாகிலும் குணமடையாமல் பாருங்க, கொஞ்சமும் குணமாகல. பணத்தை செலவழிச்சோம், எல்லாம் செலவழிச்சும் குணமாகல. அவன் மனசு நினைச்சிருப்பா, இந்த வியாதி ஒரு மலையை போல நினைச்சிருப்பா. மலை தான், இனி போகாது, இனி தள்ள. ஹலோ, புரியுதா? கொஞ்சம் மைண்டை கிளியர் பண்ணுங்க. இனி அது என்ன விட்டு போகாது. பணத்தை போட்டு பார்த்தாச்சு, பெரிய டாக்டரை பார்த்தாச்சு, எல்லாரும் தள்ளி பார்த்துட்டாங்க, அது போகல. என்ன விட்டு, புரியுதா உங்களுக்கு? போகல. இனி அது எப்படி போகும்? அப்படி அவள் நினைத்திருப்பாள். இனி எப்படி அது போகும்? எல்லா இடத்தும் போயிட்டேனே, பணமும் போச்சு. பணம் இருந்தாலாவது எங்கேயாவது இன்னும் பெரிய இடத்துக்கு போன நம்பிக்கை தானே. பணம் போச்சு. பணம் போனாலும் இயேசுட வந்திருப்பா, இன்னும் எங்கேயும் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் செலவழிச்சாச்சு. ஆனா இப்ப பாருங்க அவ எப்படி ஜெயிக்கிறா பாருங்க. அவள் அந்த மலை எப்படி பேர்க்கிறா பாருங்க. அடுத்த வசனத்தில் வாசிங்க, 27 வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, அந்த வியாதியை பேர்க்கிற மலைய எல்லாரும் குணமாக்க முடியல, பணம் எல்லாம் போச்சு. இப்ப இவளுக்குள்ள ஒரு ஃபெய்த் உண்டாகுது அந்த வியாதியை விரட்டுறது. இப்ப என்ன சொல்றா? மலையை போன்ற வியாதி, டாக்டர் எல்லாம் கைவிட்டாச்சு, பணமும் இல்ல, மனசு நினைச்சிட்டா இனி முடியாது, சுகமாக போறேன், சாதான் போறேன்னு நினைச்சிருப்பா. ஆனா ஒண்ணு, இவருக்கு யாரோ இயேசு பத்தி சொன்னாங்க. இவ இப்ப இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு நான் அவரிடத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தம்பி வாசி தொட்டு சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு உடனே ஸ்டாப் ஆச்சு. 12 வருஷமா டாக்டர் மருந்து சொன்னாங்க இல்லையே. பணத்தை வாங்கிட்டு சொல்லிருப்பாங்க, 3 மாசம் ஆயிரம், 6 மாசம், 1 மாசம் பிசியோதெரபி, 6 மாசம் மருத்து அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க படிச்சதுக்கு சொன்னாங்க, தப்பு சொல்ல, உண்மைதான் சொன்னாங்க, குணம் இல்லையே. ஆனா இந்த வியாதி அவ எப்படி தள்ளுறா, எப்படி பேர்க்கிறா? இருதயத்துல விசுவாசத்தோடு வருகிறாள். நான் என் இயேசுட்ட போகிறேன், அவருக்கு வஸ்திரத்தை நான் தொடுவேன், நான் சுகமாவேன். தொட்டாள். அந்த விசுவாசத்தோடு போய் தொட்டாள். அந்த விசுவாசம்
அந்த வியாதியாகிய மலையை பெயர்த்து எரிந்தது. கைகளை தட்டியது. ஆரோக்கியமானாள். இயேசு என்ன சொன்னார்? மார்க் 5:34 வாசிங்கள். ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்தினார். மார்க் 5:34 தம்பி வாசி. அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. முடிஞ்சுதா? ஆண்டவர் அவளை மேன்மை பாராட்டிட்டார். எம்மா உன் விசுவாசம் தான்மா வியாதியை பேர்த்தது, என்ன நீ கூப்பிட்டதுனால இல்ல. நான் சர்வவல்லமையுள்ள தேவன். ஆனா உன் விசுவாசம் அதை பேர்த்தெறிய கிரியை செய்தது. புரியுதா? இன்னைக்கு கேன்சர் வந்திருக்கீங்களா? சொல்ல கேன்சர் ஒரு நாளும் கேன்சர் ஆகாது. இயேசு விசுவாசத்தை கேன்சர் ஆகும். கைகளை தட்டியாலே சொல்ல ஹலோயா. ஹலோ, புரியுதா? அது தீராத வியாதி. ஆண்டவர் சொல்லணும் தீராத வியாதி. எனக்கு முடியாதப்பா, நான் உங்களை எல்லாம் கொணாக்கி என்ன வயசாகி போச்சு, எனக்கு நீ மருந்து மாத்திர ஒண்ணு இல்லப்பா, கண்டுபிடிக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படிப்பட்டவரா? நீ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிற. அவர் அப்படிதான் இருக்கிறாரு. இன்னைக்கு மூலிகை பச்சளையில நிறைந்துதான் இருக்காரு. இன்னைக்கு மருந்து மாத்திர பாட்டில் வச்சுட்டு நிக்கிறாரு. இன்னைக்கு அப்படியே வல்லமை நிறைஞ்ச தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம்ம தான் ஃபெய்த் விசுவாசிச்சேன்னா இந்த உலகத்துல டாக்டர்களுக்கு மேல நம்ம டாக்டர் அற்புதம் வெளிப்படும். இயேசுங்க டாக்டர். அல்லேலூயா. புரியுதா? இப்பவுமே நீங்க சுகமாவீங்க. இன்னும் கேன்சர் இருக்க போறல, அதை கர்த்தர் குணாக்கிட்டான்னு விசுவாசிங்க. இதுல இப்போ நான் இப்ப பிரஷர் இல்ல, எனக்குள்ள தைராய்டு நோ, முடிஞ்சு போச்சு. கர்த்தர் பெயர்த்துட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். சுகர் போச்சு. பாக்குறாங்க, என்னடா இது, என்னடா அதிசயம், இதுதான் மிரக்கிள், இதுதான் அற்புதம். இயேசு கிறிஸ்து சொன்னார். அதாவது என்னன்னா, அதாவது திமிர்வாத காரனை பார்த்து படிக்கட்டு நடைன்னு சொன்னார் இயேசு. உடனே நடந்து போயாச்சு. இதுதான் மிரக்கிள். உங்களை ஆண்டோடைய வார்த்தை சொல்ல ஆண்டோரை பத்தி பேசிட்டு இருக்கு. நினைச்சுப்பா, இப்ப நீங்க இந்த பிரசங்கம் முடிச்ச சாட்சி நிறைய சாட்சி வரும். நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஆண்டவர் பத்தி பேசுற. அவர் இங்க வந்து உலாவிட்டு இருக்கிறாரு. நீங்க அவரை விசுவாச, அவர் இப்பவே அங்க கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி இப்பவுமே அவர் அற்புதம் செய்வார். நம்புறீங்களா? இப்பவுமே கேன்சர் குணாயிட்டு தான் இருக்குது. இயேசு பெரியவர். ஐயோ, நம்புறீங்களா சிஸ்டர் பிரதர்? இல்லையா? இல்ல, இன்னும் கடைசியில வரிசையில் நிக்கிற அண்ட அடி போடணுமா? வேண்டாம், இன்னும் அடி வேண்டாம். இப்பவுமே முடியுது. உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு இப்பவுமே முடியுது. அடி வேண்டாம். முதல் பஸ்ஸிலே போயிருங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. சுகமா போறீங்க. நடக்க முடியாது, நடந்து போங்க. ஆட்டோ எல்லாம் இறங்கி இருப்பீங்க வந்து சுகம் இல்லாம. ஆட்டோ வேண்டாம், நடந்தே போங்க. ஹலோ, அடுத்த வாரம் ஆட்டோ கொடுக்க பைசா கொண்டு ஆண்டவர் காணி கொடுங்க. ஏன்னா மிச்சப்பட்டுச்சு. சுகம் ஆயிடுச்சுல்ல. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்தா சும்மா இருக்க மாட்டேங்க. எழும்பி அப்படி குதிச்சு பாப்பீங்களே, கையெல்லாம் உதறி பாப்பீங்களே. ஆண்டு சொல்ல வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிற மலையாகிய அந்த வியாதியை பார்த்து நீ கலங்குற. ஆனா இயேசுனை பார்த்து சொல்றாரு, நான் அற்புதம் செய்கிற ஆண்டவர், நீ என்னை விசுவாசி, உன்னை சுகமாக்க வேண்டும். அந்த மலை பெயர்ந்து போகும். ஹல்லேலூயா. கட்டிகள் மறையும், கேன்சர் மறையும், தைராய்டு மறையும், சுகர் மறையும். நீ எழுப்பி நடப்ப, தோல் வியாதி மாறும், உன்னுடைய எல்லா பெரும்பாடு வியாதி மாறும், உன் வயிற்று விலை மாறும், ஸ்டோன் எல்லாம் உடைஞ்சு தெரிக்கும். ஆண்டவர் சொன்னாரு, யோவானை கூட சொன்னார். யோவான் காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, ஆபிரகாம் தான் எங்க அப்பா அப்பான்னு பேசியிருந்தாங்க. ஆபிரகாம் மூலம் ஆண்டு, அதாவது யோவான் மூலம் ஆண்டு சொல்றாரு, எப்பா ஆபிரகாம் தான் எங்க தகப்பன்னு சொல்லிட்டு இருக்காத. நம்ம ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கற்களினால் பிள்ளையை உண்டாக்க வல்லவர். அல்லேலூயா. அடிச்சு விட்டார் ஒரு அடி. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல. சும்மா ஆபிரகாம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காத. கோழி முத்துதான் முட்டை முத்தன்னு சொல்லிட்டு இருக்காத. நம்ம தெய்வம் வந்து ஆபிரகாமுக்கே பிள்ளையை உண்டாக்குவார், கோழியும் உண்டாக்குவார், முட்டையை உண்டாக்குவார். அப்படிப்பட்ட தெய்வம். எது மூத்தன்னு பேசிட்டு இருக்காத. கைகளை தட்டி இயேசு பேர். அவர் இல்லாதது இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் சொன்னால் உருவாகும், சொல்லென்றா நிற்கும். வான வரம் போனா போ. ஒரு 170 சொல்றான், என் வேலைக்கான வான வரம் போகணும். அதுக்கு மேல அதிபதி இயேசு வான வரம் போனா போ. கடலை பார்த்து காற்றை வச்சு அமைதலாயிட்டு. வியாதியை பார்த்து போன்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சு அவர் அதான் ரகசியம். இப்போ உங்க ஆவிக்கிற கண்ணில் மனச கண்ணை பார்க்க முடியாது. நீங்க இப்ப அவரை விசுவாசிக்கும் போது ஜீசஸ் என்ன செய்யறாரு? அங்க ஹீல் பண்றாரு, அவர் தொடுறாரு, அவர் அற்புதம் செய்யறாரு. அதெல்லாம் விலகி போகுது. நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு பாக்கியங்க. அவர் அறியுங்க. அவர் அறிஞ்சாதான் உங்களுக்கு ஆசை. இல்லை நீங்க உறங்கிட்டு போனீங்கன்னா நான் எனக்கு தொண்டை தண்ணியும் போய் நீங்க நல்லாவ மாட்டீங்க, எனக்கு கஷ்டம், இவ்வளவு பிரசவம் பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லையே. இந்த பிரசங்கத்தை தெளிவா காட்டி நீங்க சுகாவி திருச்சபைகளுக்கு தேசத்துக்கு உப்பாய் வெளிச்சமா மாறிடுவீங்க. கைகளை தட்டி இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். விசுவாசத்தினால் அந்த மலையாகிய வியாதியை இப்போது பெயர்த்து தள் சிஸ்டர் பிரதர். இப்போது பெயர்த்தறி. உன் வீட்டில் இருக்கிற வியாதி இப்போது விலகுகிறது. உன் வீட்டில் இருக்கிற புருஷனுடைய வியாதி விலகுகிறது. தொழில்நாட்டில் இருக்கிற ஒரு புருஷனுடைய வியாதி மாறுகிறது. ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளையுடைய வியாதி மாறுகிறது. பிக்ஸ்
மாறுகிறது. அந்த பிசாசை ஆண்டவர் துரத்துகிறார், சுகரை மாற்றுகிறார். விசுவாசத்தின் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு. உன் கிட்னி இப்ப ஃபங்க்ஷன் ஆகிறது, உன் கண் இப்ப பார்வையடைகிறது, உன் காது இப்ப கேட்கிறது. ஃபெய்த், விசுவாசி, விசுவாசி. செயல்படாத அனைத்து உறுப்புகளையும் கர்த்தர் இப்போது செயல்பட வைக்கிறார். இப்ப எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிறது. கைகளை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவை சொல்லு. இயேசு ஊழியக்காரனை பார்க்காத, இயேசு பெரியவர், 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 பெரியவர். அவர் பெரியவர். அவரால் முடியாத காரியம் ஒண்ணு எல்லாமே சித்தம் நம்புறீங்க. இனி பெரும்பாடு இல்ல. மாசத்து முன்னோட ஆஸ்பத்திரி போக வேண்டாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, இடுப்பு வலி ஒன்றும் கிடையாது. தண்ணி குடம் எடுக்கலாம். ஓஹோ, தண்ணி குடம் இருந்தானே எடுப்ப முடியும். வீட்டில் டேப் பைப்பை திருக்கினாலே தண்ணி தலையில வந்து மேலன்னு கொட்டுது, பக்கெட்லையும் கொட்டுது. அண்ணாந்தம் குளிக்கிறான், குறிஞ்சும் குளிக்கிறான். என்னடா குடம், குடத்தை எடுத்து பாருங்களேன். இன்னைக்காவது வீடுகள் வரும்போது ஒரு குடம் இல்லைன்னு மாமியார் சண்டை போட்டு இருப்பாரு, அந்த குடத்தை இன்னும் எடுத்து பாருங்க. குடம் கொண்டு வந்துதான் பிட்டு குடம் இல்லை, எல்லாம் கொண்டு வந்து என்ன குடம் இல்லை, பிட்டு குடம் இல்லை. பிட்டு குடத்துக்கு பிட்டு கிடத்த பிட்டு குத்துறதுக்கு ஒரு கம்பு இருக்கும், அதை வச்சு அடிக்கிறது. அதுக்குதான் பிட்டு குடம் கேட்கறது. அது சண்டை போட ஈஸியா இருக்கு. அடுக்கல தானே இருக்கும், கிச்சன் பக்கம் தலைமுடியை பிடிச்சு மாறி மாறி அடிக்கலாம். அது ஒரு குடம் வேண்டாம், இயேசு போதும். கைகளை தட்டி சந்தோஷமா கைகளை தட்டி, இயேசு இருந்தா எல்லாம் வரும். பிட்டு குடம் வரும், மாவு பானை வரும், கிரைண்டர் வரும், மிக்சி வரும், வீடு வரும், பொண்ணு வரும். அவர் இருந்தா எல்லாம் வருங்க, அவர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைங்க. கைகளை தட்டி இயேசுவுக்கு, இயேசு பெரியவர். எல்லாரும் கைகளை தட்டி அவர் இல்லாததை இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். தேவ பிள்ளையை உனக்காக அவர் எல்லாம் செய்வார். இயேசுவால் எல்லாம் கூடும், எல்லாம் செய்வார். அடுத்ததாக பாருங்க, இன்னும் ஒரு மலையை பத்தி பேசுறோம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4:1 வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு, தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, அடியானாகிய என் புருஷன், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். நல்ல அந்த கொஞ்சம் அதை திங்க் பண்ணி படிக்கணும், அப்பதான் புரியும். சும்மா படிச்சா கடன்காரன் கொடுத்த வந்தான், பிள்ளைகளை கொண்டு வந்தான், அந்த அனுபவத்துல வந்தவங்களுக்கு தெரியும். புரிஞ்சு படிக்கணும். கடன் திருப்பி கொடுக்க முடியல, வட்டி கொடுத்த ஆட்கள் ஒன்னி பணத்தை தாரி பிள்ளைகளை கொண்டு போகணும்னு நிற்கிறாங்க. எப்படி இருக்கு சீன்? ஒன்னி பணத்தை தான் 2 பிள்ளைகளும் கொண்டு போவோம், எங்க வீட்டுல வேலை செய்ய வைப்போம். அந்த சீன், அந்த அவங்க எவ்வளவு அழுது இருப்பான். கொண்டு போயிருவாங்க. அன்னைக்குள்ள நிலைமை தான், கொடுக்கணும்னு அடிமை கொண்டு போய் வீட்டு வேலை செய்ய வச்சிருவாங்க. அந்த பிள்ளைகளை பிரிஞ்சு அவ எப்படி இருப்பா, சின்ன பிள்ளைங்கள. அப்ப அவளுக்கு கடனுங்கிறது ஒரு மலையை போல இருக்கிறது. இந்த கடனை மாத்துவது எப்படி, அதுக்கு என்ன வருமானம், அதற்கு என்ன வழி, என்ன மார்க்கம், யார் அவளுக்கு உதவி செய்திருப்பாங்க? புருஷன் இல்லை, விதவை, 2 பிள்ளைகள். கேட்ட பணம் கேட்க போனா தவறா பல காரியங்களை யோசிச்சிருப்பாங்க மக்கள். புருஷன் இல்லாத வந்திருக்கிற, அழகா இருக்கிறா, வேற ஏதாவது காரியத்துக்கு இவளை பயன்படுத்திக் கொள்ளாமனு கூட நிறைய தவறான யோசனைகளை பண்ணியிருப்பார்கள். ஒரு புள்ளி விவரம் தெரிகிறது. கடன் பிரச்சனையினால் நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ லட்சம் விபச்சார பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிமார்கள் இருக்கிறார். அதுல ஏறக்குறைய 45% வாழ்க்கையின் கடன் நெருக்கடியில் அந்த பாவத்தில் போய் சிக்கி இருக்கிறாங்களா. வாழ்வதற்கு வழி இல்லாத சூழ்நிலைகள் சிலரோடு கூட பழகும் போது, நான் உதவி செய்கிறேன், பணம் செய்யறேன்னு சொல்லி அப்படி ஹெல்ப் பண்ணி அப்படியே உள்ள எடுத்து அந்த பணத்துக்காக அடிமையாகி போய் 45% பேர் இப்படி இந்த பாவத்துக்குள் இருக்கிறார்களாம். யோசித்து பாருங்கள். இவளை கூட அப்படி தவறான வழிக்கு கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அவள் தீர்க்கதரிசியத்தை இப்ப சொல்றா, மலையை போ அந்த பிரச்சனை, பிள்ளைகளை நான் எப்படி விட முடியும்? மலையை போய் கடன் மடிக்கிறதுக்கு வழியே கிடையாது, வழி கிடையாது. ஆனா பாருங்க இப்ப என்ன நடக்குது பாருங்க, வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ போய் பக்க அயல் விடுனா, அயல் நாட்டுக்கு போயிருக்க அப்படின்னா என்னது? வெளிநாட்டுக்கு. என்னது? வெளிநாட்டுக்கு. ஃபாரன் அப்படின்னா என்னது? அயல் நாட்டுக்கு போனா பக்கத்து நாட்டு, வெளிநாட்டுக்கு. அதே போல அயல் வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுகளில் போய் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று பாருங்க, உன் பிள்ளைகளுடன் அந்த வீட்டுக்குள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பாத்திரத்தில் வை. வாசி.
அவள் அவனிடத்திலிருந்து போய் தீர்க்கதரிசிட்டு ஆலோசனை கேட்டுட்டு போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு பாத்திரத்தை வேண்டியாச்சு. அது எழுதுனா அப்படி எல்லாம் எழுதுனா பைபிள் இடம் கொள்ளாது. அதுக்குதான் போய் கதவை பூட்டி நிலையாச்சு. பாத்திரத்தெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் கடன் இரவலா வாங்கி இருப்பா. கொஞ்சம் பாத்திரம் தானே பயந்து கொடுத்துட மாட்டாங்க, வித்துட்டு ஓடிடுவான்னு. ஏன்னா இங்கே கடன் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அங்க செயல்படுத்த போறா. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, பக்கத்து வீட்டுல போய் பாத்திரத்தை எல்லாம் வேண்டி வீட்டுக்குள்ள கொண்டு பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, இவர்கள் பிள்ளைகள் பாத்திரத்தை அம்மாட்ட கொடுக்க, அவள் அவைகளில் வார்த்தாள். ஒரு குடம் எண்ணெய் இப்படி ஊத்துறா, பிள்ளைங்க பாத்திரத்தை கொண்டு காட்டிட்டே இருக்கு, பக்கத்துல எண்ணெய் வந்துட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது. எல்லாத்திலும் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் எல்லா பாத்திரம் நிறைஞ்சாச்சு. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். இந்த மக்களை வேற பாத்திரம் இருக்கடா, நம்ம பிடிப்பேன் சாம்பார் கிரானு இவ்வளவுதான் சாம்பார், அது இவ்வளவுதான் பருப்பு, நமக்கு தேவை ஒரு 2 ஸ்பூனு, வாங்கியது ஒரு 3-4 வாளி. மக்களை வாளி கொண்டு வீடை நாத்தி 4 நாள் கொண்டு வெளியே ஊத்தியது. பிரிட்ஜெல்லாம் திறந்தோம், வீடு பெண வாடதான். ஒரு நாள் துடைப்பும் கிடையாது, உள்ளதெல்லாம் அடைச்சி பறைந்து ஒண்ணு வர போய் குடும்பம் எல்லாம் நாசம் குப்பை. உண்மைதானே? அதே மாதிரிதான் இவ கேட்கிறா, மக்களே பாத்திரம் இருந்தா இன்னும் ஒண்ணு கொண்டு வாடா. நமக்கு தெரியும் பாயாசம் அப்பதான் இருக்கு, நாளை இருக்காதுன்னு. அதுவும் 2 வாளி, சாம்பார் 3 வாளி, பருப்பு 2 வாளி, அவியல் 1.5 வாளி. அவியலாவது இருக்கு 2 நாள் சூடுபடுத்தி சாப்பிட்டா. அப்பா போட்டு வீட்டுல கடைசியில வீடு கதை முடிச்சு. சரி இப்ப என்னாச்சு, அவர் பாத்திரம் கொண்டு வா, என்னாச்சு? அதற்கு அவன் எப்படி பாக்குறாங்க, எங்கூடையும் குடும்பத்துல ஒரு வழியில வந்துருவாரு உள்ள. சபைக்கு இது தேவை, அதான் பேசுறேன். இன்னும் கொஞ்சம் கூட வயசாச்சுன்னா ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். குடும்பத்தெல்லாம் துவைச்சு எடுப்புதான். அலையா அந்த வயசாம இருக்காக ஜெபம் பண்ணிடுங்க. அலையா அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரியுங்க. இதுக்குள்ள ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்திருக்கு. பிள்ளைகளை அடிமையா கொண்டு கடன் மலை போல இருக்குது, பிள்ளைகளை கொண்டு போற அளவுக்கு வந்துச்சு கடன்காரன். ஆனா இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, வீட்டுல வந்து தீர்க்கதரிசி பார்க்க போனா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏமா ஒரு கூட என்ன தானே வீட்டுல இருக்கு, ஒரு கூட எண்ணெய் இருக்கு, பக்கத்து உள்ள பாத்திரத்துல வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த ஒரு கூட எண்ணெய் எடுத்து நீ ஊத்திட்டேரு அப்படின்னு சொல்லி விடுறாரு. இவ பக்கத்துல போய் பாத்திரத்துல வேண்டி எல்லாம் ஊத்துறா, எல்லாம் நிரம்புது. கடைசியில ஒரு பாத்திரம் கேட்கிறா, பாத்திரம் இல்லைன்னு சொன்னா நின்றுட்டு என்ன. நல்லா புரியுங்க. அப்ப இவ தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு போய் செயல்படுத்தினா. நீங்க என்ன செயல்படு? நான் இப்ப சொல்லுவாங்க வீட்டுல என்ன இருக்குது, ₹1 இருக்குது. அந்த ₹1 எடுத்து அப்படியே உங்க பாத்திரத்துல எடுத்து போட்டுட்டே இருக்கான்னு நீங்க போட்டு நிறைஞ்சு வரணும்னா ஒரு பக்கம் மேஜிக் மாதிரி மாறிடும். இருந்தாலும் என்னடா ₹1 எப்படி பெருகுமா? வராது. இவர் பைத்தியம் பிடிச்சு போல இருக்கு, இவர் பேசுறாருன்னு. நல்லா புரியுதா? ஒரு கடன் என்ன தானே எடுத்து ஊத்து. இவன் நம்பிக்கை விசுவாசத்தோடு பாத்திரத்துல வாங்கியிருக்கல. இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களை போல ஆளுன்னா தீர்க்கதரிசியா எங்களை மூலம் ஏதாச்சும் சொன்னாருன்னா, இவனோட வேற வேலையில விட்டு நீங்க வழியில போக அதுக்கு வியாக்கியானம் பண்ணி 2 அறுப்புறத்துன்னு போய் ஆண்டவர் அந்த சாமன் சேர்த்து வேண்டி இப்படி நல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தை விசுவாசத்தை தன் வாழ்க்கையில் காண்பித்து கடனாகிய அந்த மலையை பேர்க்கிறா. புரிஞ்சுதா? கடனாகிய மலையை விசுவாசத்துல தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி பாத்திரத்தை கொண்டு வந்து விசுவாசத்துல ஊத்தி அந்த பாத்திரம் நிரம்புறோம்னா அடுத்த தீர்க்கதரிசி சொல்றாரு, விற்று கடன் அடைச்சிட்டு மீதி ஜீவனை வைத்து. அப்படின்னா கடன் அடைக்க வழி வந்தாச்சு. மலையை பேர்த்தாள். தேவ பிள்ளையே, உனக்கு விசுவாசம் இருக்குமானால் கடன் பிரச்சனை மலை உன்னை விட்டு பெயர்ந்து ஓடும். கைகளை தட்டி பெயர்ந்து ஓடும். வீட்டுல ஒரு கூட நம்ம போதும். எளிய நாட்கள்ல கொஞ்சம் எண்ணெய் மாவும் தான் இருந்துச்சு. அந்த சாரி பார்த்து உதவி சொல்றா, கொஞ்சம் அடை செய்து சாப்பிட்டு நானும் பிள்ளைங்க சாக போறோம். ஏமா முதல்ல செய்த அடை எனக்கு உண்டாமா, முதல்ல செய்கிற அடை எனக்கு உண்டா, ஊழியக்காரனுக்கு கொண்டு வா, ஒன்னு நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொன்ன. அப்படியே கொண்டு வந்தா அந்த தேசத்துல மழை பெஞ்சு தேசம் செழிக்கிறோம். வீட்டுல குறவு இல்லை. ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, கத்த சில நேரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வசனங்களை உங்களுக்கு அனுப்புவார். நீங்க ஃபெய்த்ல விசுவாசிச்சு அந்த காரியங்களை அப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். கைகளை தட்டி ஆண்டவர்கள் அல்லேலூயா. அப்ப கடன் பிரச்சனை, மலையாகிய கடனை விசுவாசத்தினால் பேர்க்க முடியாதா?
அவன் நினைச்சு அழுதுருப்பாள், ஒரு கூட எண்ணம் தான் இருக்கு. அது நினைச்சே அந்த எண்ணம் நினைச்சிருக்க மாட்டான், முதல்ல நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். அதுக்குள்ள அற்புதம் பாருங்க. தேவன் செய்யற காரியங்களும் அதிசயமா இருக்குங்க. அற்புதமான ஒரு வழி நடத்துவார். தேவன் செய்யற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அவன் நினைச்சா திடீர்னு ஒரு தொழில் நமக்கு அப்படி வளர பண்ண முடியும். ஆண்டவர் நமக்கு யோனாவோட நாட்கள்ல ஒரு செடி, ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்ணாராம். அதை வச்சுதான் அன்னைக்கு நடைக்காவ உபாசூர்ல பிரசவம் பண்ணேன். ஓங்கி வளர பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வச்சு பேசுனேன். ஆண்டோடைய வார்த்தை. திடீர்னு ஒரு ஆமணக்கு செடி வந்து டக்குன்னு வளருது. யோனா அதுக்குள்ள ஒளிச்சிருக்கேன். பாருங்க, நம்ம தெய்வம் யாரு தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் மருத்துவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் தலைக்க பண்ணாராம். என்ன இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் வேண்டாம், இருக்கிறது போதுங்க. கர்த்தர் வழியை திறப்பாரு. உங்க பிள்ளைகளை போதும், இருக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பிள்ளைகள் பெருசா மாறுவாங்க. இருக்கிற வேலை ஆசீர்வாதம் மாறும். நம்ம அதை போட்டு குழப்பிற கர்த்தர் தந்ததை ஆசீர்வாதமா மாத்துங்க. அதுக்காக ஜெபிங்க. இக்கரை மாட்டு அக்கறை பச்சைன்னு ஓடாதுங்க. சிலர்லாம் அப்படிதான் ஓடி தளர்றாங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு போய் உயர்த்ததைக்கு அங்க போட்டு ஒரே குழப்பம். மாமிசத்தில் அங்க போனா கொள்ளலாம், இங்க போனா கொள்ளலாம், ஒன்னே இல்லாம நிக்கிற நிறைய பேர் நான் பாக்குறேன். பெரிய பெரிய போஸ்டில நிறைய சம்பளம் கை நிறைய வாங்கிட்டு இருந்துட்டு கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம தேவ சமூகத்தில் இருக்காம மாம்சத்தில் அங்க போனா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அதை பண்ணலான்னு சொன்னவங்க நிறைய பேர் அதையும் விட்டு இதையும் விட்டு. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், நல்ல வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கம்பெனியில வேலை பார்த்தோன்னு பக்கத்துல சிலர் அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவர் சொன்னாங்க, பக்கத்துல வர சொல்லி, நீ நல்ல வேலை பண்றல, இதோட உனக்கு சம்பளம் கொடுத்து தருவேன், நீ ஒண்ணு பண்ணு, அந்த வேலையை விட்டுட்டு நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் உனக்கு உடனே விசாரணை யாரும் தெரியாதுன்னு நல்லா பார்த்து வேலையை ரிசைன் பண்ணாரு. வீட்டுக்கு வந்தாச்சு, வருஷம் ஒன்னா போகுது. இப்ப போன் அடிச்சு அவன் எடுக்கிறதே கிடையாது. இல்லையா? புரிஞ்சுதா? இத மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறது. புரியுதா? குதிரை நம்பி இறங்குறது. அவன் சொல்லுவான், அதை தரேன் இதை தரேன்னு. ஒருத்தனும் கடைசி இருக்க மாட்டான். கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். கைகளை தட்டி புரிச்சிக்கோ. மனசு நம்பி ஏமாந்து போகாத. இந்த குடும்பம் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆண்டு சொல்லும் போது இவன் ஏன் அப்படி வந்தான், அதான் ஆண்டு கேட்கிறாரு, சின்னதான் செபிக்கும், ஏன் அப்படி விட்டுட்டு வந்தான்? அவன் அங்கே நான் ஆசீர்வச்சன் வச்சிருந்தேன், இதை விட உனக்கு தெரியல. அவன் டெக்னிக்கா இவனை பிரிச்சு அந்த கம்பெனி, அந்த கம்பெனி போலி நினைச்சு பண்ணிட்டான். புரியுதா? டெக்னிக் இவனே நல்லதாக நினைக்கல, இவர் ஏமாத்திட்டாரு. சிலர் அப்படி டெக்னிக். சில ஹோட்டல் நல்ல பிசினஸ் நடக்கும். அங்க இருக்க மாஸ்டர், 500 சம்பளம், உனக்கு 500 1000 தரேன்னு ஒழிப்பான். 4 நாள் வேலை கொடுப்பான், அடுத்த வேலை கொடுக்க மாட்டான். இவன் போயிடுவான். அந்த கடை போய் இவன் கடை வந்துடும். மனுஷனுடைய புத்தி. ஆனா இப்படி குறுக்கு புத்தியில போறது ஒண்ணு உருப்படாது, அது வேற காரியம். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். நேர் வழியா போனதான் இப்பவும் ஆசீர்வாதம். உலகான குறுக்கு புத்தியில போகுது. அது நிறைய இடங்கள் போற இடத்துல உடஞ்சொல்லி கீழே விழுந்து கிடக்குறாங்க. குறுக்கு புத்தியில மனுஷனை ஏமாத்தி சில காரியம். ஆனா நேர் வழியாய் போகிறவர்கள் போயிட்டு தான் இருப்பாங்க மேல. கைகளை தட்டி அல்லேலூயா. நேர நடக்கிறவங்க நடந்துட்டு இருப்பாங்க. என்ன வந்தாலும் ஒண்ணு வராது. புரிஞ்சுக்கோ. அதனால குறுக்கு வழிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் போகவும் செய்யக்கூடாது. நேருடைய என்ன வந்தாலும் நேருடைய இருக்கணும். என்ன வந்தாலும் உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது, ஏமாத்திர பித்தா நீ இருந்தேன்னா ஒரு காலம் வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆனா அந்த ஸ்திரீயுடைய கடன் மாறுவதற்கு அந்த மலை பேர்ந்து போறதுக்கு அவட விசுவாசம் தான். அந்த நல்ல நான் தியானிச்சு அதுக்குள்ள எழுதாம இருந்தாலும் வேற பாத்திரத்தை எடுத்து ஊத்துனா அங்க தீர்க்கதரிசி சொன்னா தீர்க்கதரிசி வேண்டி ஊத்துனா எங்கி சரி. நீ படிச்சு பாருங்க. எலிசா வந்தா நான் வீட்டுக்கு, நான் உங்களே சொல்ல ஒரு நான் வந்து செய்ய பரவாயில்ல, நீங்களே வச்சு நீங்களே அப்ப பாரு தீர்க்கதரிசியே வரல, இவன்கிட்ட சொல்லி நீ போய் எடுத்து ஊத்து. இவன் இப்படி வந்து எப்படி நம்பிக்கை அவள் வந்திருக்கும், உள்ளத்துக்குள்ள நம்பி இருப்பான். சொன்ன தேவ மனிதன், அவர் தேவ ஊழியக்காரன், ஆண்டுட்டு ஆலோசனை தான் சொல்லி இருப்பாரு. அதனால கண்ணை மூடிட்டு எடுத்து கழுத்து ஊத்துறா ஊத்திட்டே இருக்கிறா. ஊத்தி 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 நிரம்பிட்டு இருக்கு. கைகளை தட்டி அல்லேலூயா. கடன் மாறும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தனா அந்த கடன் பிரச்சனை மலை உன்னை விட்டு பெயர்ந்து போகும். கடன் அடைந்து கடன் கொடுக்கிற வழியை கர்த்தர் உன் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். நீ நினைக்கிறாய் இவ்வளவு சம்பளத்தில் எப்படி நடக்கும், இவ்வளவு வருமானத்தில் நடக்கும். கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பார். ஆண்டு சொல்லும்போது சொல்ல, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் கடனோட வந்திருக்கீங்க? கைமேட்டம் வைத்துங்க பார்ப்போம். பயப்பட உங்களுக்கு ஜெபிக்க தான் கேட்கிறவங்களுக்கு, உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்க. அந்த அனுபவத்தை தாண்டி வந்தவர்கள் தான். கைகளை போடுங்க, நிச்சயமான கடன் பிரச்சனை மாறும். கலங்காதீங்க. அந்த மலை பெயர்ந்து போகும். நீங்க கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் தொழிலை பெருக பண்ணுவார், வியாபாரத்தை பெருக பண்ணுவார், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வாதம் மாற்றி பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தருவார். வெளிநாட்டுல உள்நாட்டு அரசாங்கத்துல வேலையை தருவார். செய்யற விவசாயம் ஆசிரமாறு. உங்க ஆடு மாடல் நல்லா பால் கறக்கும். ஆடு இனி போட குட்டி 3-4 குட்டியா போடும். அல்லையில ஒரு குட்டியும் சாவாது. மாடெல்லாம் 2-3 குட்டி போடும். அல்லேலூயா. ஐயா, யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யாக்கோபுக்கு மாமன் லாபான்னு சொல்றான், ஏய் புள்ளி ஆடு எல்லாம் எடுத்துக்கன்னு சொல்றான்.
அவனுக்கு வேண்டாம். அப்ப எல்லாம் புள்ளி ஆடு, அவனுக்கு என்ன ஆடெல்லாம் என்னன்னா 1-2 தான் புள்ளி ஆடு போடும். புள்ளி மிச்சம் கருப்புனா கருப்பா இருக்கும், சிவப்புனா சிவப்பா இருக்கும். 2-3 மிக்சிங் கலர்ல இருக்கும், மிக்சிங்ல இருக்கும், கருப்பும் இல்லாத வெள்ளையும் இல்லாம. புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு அதான கவலை, கருப்பா போயிட்டு வெள்ளையா போயிட்டேன்னு. மனசுதான் வெள்ளையா கருப்பான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். முதல்ல கைகளை தட்டி எழுதுலையா, அவனுக்கு ஒரே கவலை புள்ளியா போச்சு. இவனுக்கு போடுற புள்ளி ஆடுனா கொஞ்சம் தான் அவனுக்கு கிடைக்கும், நம்ம தப்பி நிறைய என்ன கிடைக்கும். யாக்கோபு ஆண்டுகிட்ட பிள்ளை, ஆண்டவர் அப்படி பார்த்தாரு, என்ன ஆச்சுன்னா போடுற ஆடெல்லாம் புள்ளி ஆடா குட்டி போடுது. போ சம்பளம் இப்போ முதலாளிக்கு ஒன்றும் இல்லை, 1-2 தான் கருப்பும் வெள்ளையும் நல்ல தனி அந்த கலர்ல உள்ளது. இவன் அடுத்து சொல்லியா, இனி புள்ளி எல்லாம் எனக்குண்ணா, கலர்லாம் உனக்குன்னு. ஆண்டவர் ஆசை எல்லாம் மாத்தி போட்டது குட்டிய, புள்ளி எல்லாம் கொஞ்சம் தான் குட்டி போட்டது புள்ளி ஆட்டு, மீதி எல்லாம் கலர் கலரா போட்டது. அல்லேலூயா. ஏன் கத்த நினைச்சானா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க அடைச்சு அங்க தரப்பாரு, அங்க எத்தனை பேர் இங்க நம்ம ஊழிய ஆரம்பிச்சால மாமூட்டு கடை ஜங்ஷன்லயே முதல் எழுப்புதல் கூட்டத்துக்கு ஊழியக்காரங்களோட கூட்டம் நடத்தின ஆட்கள் உண்டு, வராமலா இருந்தாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு மாடியில ஓர செட்டு, மயக்கு இல்லாத பிரசங்கம், அந்த ஓர செட்டு நிரப்பிடுச்சு. அன்னைக்கு அதை பார்த்த எனக்கு 1 லட்சம் ஆள் இந்த மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாருன்னா அவர் நினைச்ச காரியம் தடை படாது, எல்லாம் உடைச்சறிவார். அதனால பயப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை மாட்டாருங்க, உங்களை உயர்த்த முடியும். பிள்ளைகளுக்கு வேலை, குடும்பத்தினருக்கு வேலை, சோம்பேறி புருஷனை வேலைக்கு அனுப்புவாரு, வேலை செய்ய முடிய இருக்கிற விவசாயிக்கு வியாதியை சுகமாக்கி வேலைக்கு அனுப்புவாரு, படிச்ச பிள்ளைக்கு இன்றைய இதர பேர் வேலையை தருவாரு, தயவு தருவாரு, விசா கொடுப்பாங்க, வழியெல்லாம் திறக்கும். அது கத்த, அதுக்காக நீ ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு தான் வந்தேன். கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லலையா, உன் கடன் மாறும், நீ கடன் பிரச்சனை விடுதலைக்கப்பட போகிறாய். எங்கே தலை குனிந்த அங்கு உன் தலை உயரும். அனுச்சுடா, நீ வெட்கப்பட்ட இடத்தில் நான் உனக்கு புகழ்ச்சியின் கீர்த்தி உண்டாக்குவேன், நீ வெட்க அனுபவித்த இடத்தில் உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். கைகளை தட்டி ஆண்டவர் சொல்றார். அதான் இயேசு கிறிஸ்து. எளிமை நிற்போமா, ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்புறம் போகுமா? 3 மலையை பற்றி உங்களுக்கு நான் பேசினேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மலை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு மலையை போல நமக்கு முன்ன நிற்கிறான், பிள்ளைகள்கிட்ட போராடுறான். இந்த பிசாசு என்னைக்கு விடுதலாக்கப்பட முடியும்? பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகலையே, என் பிள்ளைகளுக்கு படிக்க முடியலையே, இரவெல்லாம் பிசாசு என்னோடு போராடுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியவில்லையே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. பிசாசு உங்க பிள்ளைகிட்ட போராடுதா? பிசாசுனால உங்க பிள்ளை மெண்டல் ஆயிடுச்சுதா? பிக்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்குதா? கேன்சர்னால இருக்குதா? கோபம் பண்ணுதா? துன்மார்க்கமா ஜீவிக்குதா? ரவுடித்தனம் பண்ணுதா? உங்க புருஷனுக்கு உங்களுக்கு அடிக்கடி பிரிவினையா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு விசுவாசிங்க. என் குடும்பத்தை விட்டு பிசாசு இன்னைக்கு விலகி போக போகிறான், விலகி போக போகிறான், விலகி போக போகிறான், விலகி போக போகிறான் அப்படின்னு சொல்லி இப்போதே விசுவாசிங்க. அதே போல ஹல்லேலூயா, உங்கள் குடும்பத்தில் வியாதி மலையை போல இருக்கிறதா? அந்த 12 வருடமான பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா வியாதி மலையை போன்றிருந்தது, ஆனால் அவள் விசுவாசத்தினாலே ஜெயித்தா. தேவப்பிள்ளை, என்ன வியாதி இருக்கட்டும், இப்ப விசுவாசி. ஒரு சரீரத்தோட்டு வியாதி இப்போதே முற்றிலுமாய் மறைந்து கொண்டிருக்கிறது, கட்டிகள் மறைகிறது. அத்தனை வியாதிகளையும் இப்போது இயேசு குணமாக்கி கொண்டிருக்கிறார். அதே போல கடன் பாரமா, கடன் பிரச்சனையா, கடன் பாரம் உன்னை விட்டு விலகிறது, விலகிறது. இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. மலையை பேர்க்கிற நேரம் இது, அது ஒரு விசுவாசத்தில் இருக்கிறது. இயேசுவை விசுவாசி. அந்த விசுவாசத்தை வாய்களை திறந்து கேளுங்க. சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே. எல்லாரும் வாயில் இயேசுவே, அந்த மலையை பேர்க்கத்தக்க விசுவாசத்தை எனக்கு தாரும், அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். இயேசுவே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். பிசாசாகிய மலை இப்பொழுது ஆண்டவரே பெயர்ந்து போகட்டும். ஆண்டவரே, வியாதியாகிய அந்த மலை இப்பொழுது பெயர்ந்து போகட்டும். கடன் பிரச்சனையாகிய அந்த மலை என்னை விட்டு பெயர்ந்து அகன்று போகட்டும். இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு முன்பாயிருந்த எரிகோக்கள் எல்லாம் உடைந்தவிட நன்றி, மலை பெயர்ந்தபடியால் ஸ்தோத்திரம். இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மலையை பெயர்த்தார். பிசாசியாகிய மலை பெயர்க்கப்பட்டது, வியாதியாகிய மலை பெயர்க்கப்பட்டது, கடன் பிரச்சனையாக மலை பெயர்க்கப்பட்டு விட்டது. கடன் மாறுவதற்கு வாசல் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, உனக்கு முன்பாக இனி எரிகோ இல்லை, உனக்கு முன்பாக இனி செங்கடல் இல்லை. எல்லாவற்றையும் பெயர்த்து போட்டு விட்டார், தடைகளை உடைத்து விட்டார். நீ இனி வியாதி இல்லாமல் வாழ போகிறாய், வியாதி இல்லாமல் வாழ போகிறாய், பிசாசின் போராட்டம் இல்லாமல் வாழ போகிறாய். கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை மூடுகிறது. ரிகாலா தூரா காபாலா
ஓ அந்நிய பாஷையில பேசு, ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசு. ரிகாலா ரபா கபாலா பாரா ஓரிபா கம்த ரிகாலா தூரி ஷகாரா லாரா ஓரிபா கபாரா காலா தூரி ஷம்பாரா ரிபாலா பௌ கபாரா. உனக்குள்ளே விசுவாசம் அதிகரிக்கப்படுகிறது. விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டி எழுப்புகிறார், தட்டி எழுப்புகிறார். நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய், நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். உன் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உன்னை எதிர்க்கிற கூட்டம் ஆண்டவரை அறிய போகிறது. கர்த்தர் உனக்கு வீட்டை கட்ட போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்த போகிறார். வேலை கிடைக்க போகிறது. குழந்தை பாக்கியத்தை இயேசு தரப்போகிறார். விசுவாசத்தை தந்து விட்டார். அந்த விசுவாசம் அற்புதத்தை செய்கிறது. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது. விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவிட விட்டு அகன்று போகின்ற சொன்னால் அது அப்படியே போய்விடும். தகப்பனே, மலையாகிய பிரச்சனைகள் மாறும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்களுடைய குடும்பங்களை விட்டு அத்தனை வியாதி, பிசாசின் போராட்டம், நெருக்கம், கடன் பிரச்சனை, பிரிவினை அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மலையை போன்ற அத்தனை போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தின் குடும்பங்களை விட்டு விலகு, இயேசுவின் நாமத்தில் விலகு. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. இயேசு உங்கள் குடும்பங்களில் அதிசயம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு நீங்கள் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் உடைய பிள்ளைகள் இல்லங்களுக்கு சொல்லும் போது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அடுத்த கூட்டங்களை நாங்கள் நேரடியாக கண்டு சந்திக்கிறது வரையிலும் உடைய பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, வியாபாரத்தை, தொழில்